நக்லைட்ஸ்னு யூடியூப் வீடியோஸ் போட போகிறோம், வேணும்னா ஜாயின் பண்ணிக்கிங்க, பணம்லாம் இருக்காது அப்படின்னாங்க. சரிங்க நான் வர்றேங்க அப்படின்ட்டு நான் அப்படி போனவன் தான். 30 வயசுல தான் உங்களுடைய பிரசிவன்ஸ் கிட்டத்தட்ட ஸ்டார்ட்டே பண்ணுறேன் நான். லப்பர் பந்து வந்ததுக்கப்புறம் தான் ப்ராப்பராக லைஃப் மாறுச்சு. டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு தான் நான் நினச்சேன், நான் ஆக்டராகவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ யோசித்தேன், சரி வேணாம், எடுக்கிறதே கேம்பிள், இந்த கேம்பிளில் இன்னும் பெரிய கேம்பிள் ஆட வேண்டான்ட்டு தான் சரி நடிகன் ஆயிடலாம். பேஷன் இருக்குது, பட் அதில் கை வைக்கிறதுக்கும் ரொம்ப பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சோடனே ரொம்ப பெருசாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை தாண்டி நமக்கு என்ன வேணும், என்ன வரணும் அப்படின்றத பர்டிகுலராக இருக்கீங்க. ஸோ இந்த தாட்ஸ் எப்படி? தெரியல, எனக்கு வேலை வயசானதுக்கப்புறம் ஒரு மாதிரி செட் ஆகிட்டேன்னா. இண்டஸ்ட்ரியில் ஒரு பிக்கஸ்ட் லேர்னிங், இவ்வளோ இது இருக்காப்பா, இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கேன் அந்த மாதிரி. நம்ம எனக்கு டெய்லி நம்மலாம் ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த சினிமாவோட மேஜிக். மேஜிக் மாதிரி தான் இருக்கானே இந்த ட்ராவல் பார்க்குறப்போ. ஆமாங்க, திரும்ப திரும்ப உங்களுக்கான பீயிங் பார்ட் ஆஃப் கண்டினியூஸ் ஹிட் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, அது ஏன் அப்படிங்கிறது தெரியல எனக்கு. பட் ஐ எம் கிரேட்ஃபுல், அவ்வளோதான். இப்படி ஆனால் எனக்கு நெகட்டிவ் ரோல் பண்ணணுங்கிறது தான் வந்து கொடூரமான ஒரு அன்அப்பாலஜெட்டிக்கலான ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு கெட்டவனாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ப்ரோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான புனிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு என் கூட சூப்பரான ஆக்டர் தான் இருக்காங்க, ஜென்சன் திவாகர் அவர்கள். அண்ணே வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சூப்பர். வாழ்க்கையில எப்படியா போயிட்டு இருக்கு? யூஸ்வலா பிஸியாக போயிட்டு இருக்கீங்க போல, தொடர்ந்து பேக் டு பேக்ஸ் படங்கள் பண்ணுறீங்க, எப்பயுமே ஒரு டப்பிங்ல இருந்து தான் வரீங்க. இந்த லைஃப் எப்படின்னா இருக்கு? ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கு. அதான் உங்களுக்கு வேணுங்கிறப்போ கிடைக்காதப்போ ஒரு மாதிரி இருக்கும், கிடைச்சதுக்கப்புறம் என்னடா இது அதோட ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹெக்டிக்காக இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இல்லை. ஓகே. பட் ஸ்டில் அது என்னமோ ஹெக்டிக் ஆகிடுச்சு. பார்ப்போம் இனி எப்படி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத இப்போ தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. ஆனால் நம்ம இதுக்கு தானே ஆசைப்பட்டோம்ல? இல்லை, எனக்கு அதான் ஆரம்பத்தில் இருந்து பெரிய ஆசைகள்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் தான் சொல்லுவேன், சில சமயம் சொல்லுவேன், என்னோட டோட்டல் நம்பர் ஆஃப் நான் நடிக்கணும்னு நினச்ச மொத்த படத்தையும் நான் நடிச்சு முடிச்சிட்டேன். ஆசைப்பட்டீங்க? நான் நடிக்கிறது இல்லை, நான் டைரக்ஷனுக்கு வந்தேன். ஸோ நான் ஒரு 5-6 படம் டைரக்ட் பண்ணிட்டா சூப்பர்னு நினச்சேன். நான் சொல்கிறது வந்து டைரக்ஷனில் டைட்டில் கார்டில் ஒரு 5-6 படத்தில் என் பேர் வந்தால் போதும்னு நினச்சேன். அது என்னவா இருந்தாலும் ஓகே. என் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு தான் நான் நினச்சேன், நான் ஆக்டராகவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஆக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எனக்கு அதுக்கான டைமோ ஸ்பேஸோ இல்லை, கனவு காண்றதுக்கான டைமோ ஸ்பேஸோ வாழ்க்கை அதுக்கான சூழல் கொடுக்கல. ஓகே. நான் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அது இப்படி வந்து எண்டப் ஆயிடுச்சு. ஒரு பெரிய பெரிய ஹிட்டு, பேக் டு பேக் ஹிட்ஸு, அடுத்தடுத்து படங்க, அது எல்லாம் வேறு வேறு டைம் லைனில் நடக்க வேண்டிய படங்கள்லாம் ஒன்றா அக்கமுலேட் ஆகும்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி தள்ளி. அதனால் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. ஸோ இந்த ஹெக்டிக் வந்து எனக்கு பிடிக்கல. நான் பிஸியாக இருக்கிறது இட்ஸ் ஃபைன், குடும்பத்துக்கு அது ஹெல்ப் பண்ணுது, அதெல்லாம் ஓகே. பட் ஸ்டில் எனக்கு இவ்வளோ ஹெக்டிக்கான ஒரு ஸ்கெடியூல் வந்து எனக்கு நான் ஒரு பயங்கர லேட் பேக்கான லேசியான ஜாலியாக இருக்கிற ஒரு ஆள் தான். ஓகே. ஸோ எனக்கு இவ்வளோ ஹெக்டிக்கான ஒரு ஸ்கெடியூல் வந்து பெரிய உடன்பாடு இல்லை. ஸோ ஸ்லோ டவுன் பண்ணிடுவேன், கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிடுவீங்க. இந்த சென்ஸ்னால் நீங்கள் பண்ணுற கேரக்டர்ஸை கம்மி பண்ணிவிட்டு பெக்யூலராக சூஸ் பண்ணி அப்படி சொல்லி. எக்ஸாக்ட்லி. இப்போ எப்படின்னா நிறைய படங்கள் பண்ணுறோம்ல, அது வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸாக கொஞ்சம் ஜாஸ்தியான படங்களாக மட்டும் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணால் அண்ட் ஐ எம் ஸ்டில் டிஸ்கவரிங் மை ப்ரொஃபஷன். இல்லை, நான் என்ன இல்லை, இந்த ப்ரொஃபஷனையே டிஸ்கவர் பண்ணிகிட்டு இருக்கேன், ரீடிஸ்கவர் பண்ணிட்டுருக்கேன். இது எப்படி நம்மளை ஆர்கனைஸ் பண்ணி எப்படி இதில் நம்மளை ப்ளேஸ் பண்ணிக்கலாம், அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் நான் நிறைய இடத்துல சொன்ன மாதிரி குறுகிய கால திட்டங்கள் தான் இருக்கும் எனக்கு. ரொம்ப யோசிக்க மாட்டேன் காலந்தள்ளி. ஒரு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு யோசிப்பேன். ஸோ இதுக்கு இப்போது அப்படி யோசிச்சுட்ருக்கேன். இனி அது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது அது தப்பாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம், பார்ப்போம். அப்படி தான் யோசிச்சு. ஸோ இப்போதைக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணிருக்கீங்க அப்படி எடுத்துக்கலாமாண்ணே? ஆயிட்டு இருக்குல்ல, தானாக ஆயிரும்ல. அது நீங்கள் அடுத்தடுத்து படங்க பண்ணும்போது அப்படியே மெதுவாக நீங்கள் உங்கள் கடன்களை அடைக்க ஆரம்பிப்பீங்க, அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. அதான் நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நிறைய படங்கள் பண்ணால் உங்களுக்கு எந்த கேரக்டருக்குள்ளே இருக்கோங்கிற அந்த சென்ஸே கொஞ்சம் குறைவாகுது. ஓகே.
நானே என்னை ரிப்பீட் பண்ணுறேன், அது தெரியுது. ம். டப்பிங் பண்ணும்போதெல்லாம் பார்த்தா தெரியுது. ரிப்பீட்டேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அங்கங்கே. ம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து இப்போ தெரியாது ஆடியன்ஸ்க்கு, ஆனால் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். அதனால் பார்க்குறப்போ அதை அதை கொஞ்சம் வந்து என்றைக்குமே ப்ரொஃபஷனுக்கு நீங்கள் சீட் பண்ணக்கூடாதுல்ல. அது அது புரியுது. ஸ்லோவாக நடக்க ஆரம்பிக்குது நம்ம மண்டைக்குள்ளே, அப்படி இருக்கும்ல. ம். ம். இஃப் யுவர் பாடி கெட்ஸ் டயர்ட், யூ கெட் டயர்ட். மென்டலி டயர்ட் ஆவீங்க, மென்டலி டயர்ட் ஆனால் ஒப்பேற்றுவீங்க. ஸோ இதெல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபீல் ஆகுது அதனால் உங்களுக்கு. அதை ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஆனா நீங்க பண்ற கேரக்டர்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் த ஃபிலிம்ஸ்ல வந்து குடிகாரனா தான் பண்ணியிருக்கீங்க. ம். அப்படி பண்றப்போ அது வேரியேஷன்ஸ் குடுத்துட்டு தானே இருக்கீங்க. ஒரு ம். கேரக்டர்ஸ்க்கும் அந்த வேரியேஷன்ஸ் இருக்குல்ல. இல்ல அதான். அப்போ வந்து ஒவ்வொரு படமா பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நீங்க அந்த பார்த்ததெல்லாம் அந்த ஒவ்வொரு படமா எஸ். இருந்தது. அ. இப்போ கொஞ்சம் ஹெக்டிக் ஆகுதுல்ல. ஓகே. இப்பவும் நான் ட்ரை டு வேரி மை செல்ஃப். ஒவ்வொரு ம். கேரக்டர்ல இருந்தும் இதுதான். பட் ஸ்டில் அதோட ஆரம்ப காலத்துல இருந்து ஆரம்பத்துல எனக்கு அது ஒரு தெரியும்ல உங்களுக்கு ஒண்ணு. புரியுது. எங்கேயோ 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 ஒண்ணு இடிக்குது. ஒண்ணு ஒண்ணு இடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ம். தெரியும்ல. இடிக்கல. ஆனா ஸ்டார்ட் ஆகுது. பிரச்சனை அதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. முன்னாடி நீங்க அத ரெக்டிஃபை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ ஒரு கட்டம் ஆக்டிங்க்குள்ள வரீங்க. ம். நம்ம டைரக்ஷன்ல இருந்தும் ஒரு ஏதோ ஒரு எதார்த்தமா நடிப்புக்குள்ள வந்துட்டீங்க. ம். நடிப்பு தான் பண்றோம் அப்படின்னு கிக் ஸ்டார்ட் ஆயிட்டு தொடர்ந்து சக்ஸஸா போய்க்கிட்டு இருக்கு. ம். எந்த கட்டத்துல உங்களுக்கு வந்து ஓகே நம்ம டைரக்ஷன் அப்புறம் பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நடிப்போம்னு எந்த கட்டத்துல உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? லைக் இந்த டெசிஷன் எடுக்க எப்படி தோணுச்சுங்க? நக்லைட்ஸ்ல ஒரு நாள் ராஜேஷ் வந்து கூப்பிட்டு கேட்டாரு. ம். நாங்க ஏடி வேலையும் பார்த்துட்டு இருந்தோம், நடிச்சுட்டும் இருந்தோம். நானும் ம். அருணும் மட்டும். நக்லைட்ஸ் அருண் ம். ம். இருக்காப்புலல்ல. நாங்க 2 பேர் மட்டும் அந்த 2 வேலையும் பார்த்துட்டு இருந்தோம். ம். சிலர் வந்து எல்லாருமே கான்கிரீட்டா இருந்தாங்க. நான் ம். இத தான் பண்ண போறேன், நான் இத தான் பண்ண போறேன். ம். எங்க 2 பேத்துக்கு மட்டும் அந்த கிளாரிட்டி இல்லாம இருந்தது. ஒரு நாள் கூப்பிட்டு ராஜேஷ் உட்கார வச்சு பேசினாரு. ம். ஏதாவது ஒண்ணுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ம். முதல்ல நீங்க என்ன முடிவுன்னு சொன்னீங்கன்னா தான், நாங்க அத நோக்கி வேலை செய்ய முடியும் உங்க மேல. ம். அப்படின்னோனே இம்மீடியட்டா நான் நடிகேன்னு. ஏன்னா, லேட்டா தான் ஆரம்பிச்சேன் என்னோட கெரியரையே. ஓகே. ம். இனி நம்ம டைரக்டர் ஆயி அதுக்கான டைம் ஸ்பேன் வந்து ரொம்ப ம். ஜாஸ்தி இல்ல ஒரு டைரக்டர் ம். ஆகுறதுக்கு. ம். ஸோ யோசிச்சேன். சரி வேணாம், எடுக்கிறதே கேம்பிளு. அந்த கேம்பிள்ல கன்விஷ் இன்னும் பெரிய கேம்பிள் ஆட எஸ். வேண்டான்ட்டு தான் சரி நடிகன் ஆயிரலாம். ம். ம். நடிகனுக்கு உதவுற இயக்குனரா நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு தான் நான் இப்போ வரைக்கும் அப்படிதான் வேலை செய்றேன். ஸோ ராஜேஷ் தான் அந்த சேனலைஸ் பண்ணி விட்டாரு என்னைய. அங்க ஆரம்பிச்சது நசீர்னு ஒரு படம் நடிச்சீங்களானே? ஃபர்ஸ்ட் ஆமா. படம் உங்களுக்கு. நசீர். நசீர் ஆரம்பிச்சு குரங்குப்படல். கரெக்ட். அப்படியே நசீர் ரிலீஸ் ஆனது வந்து அயலி. ஐலி ஃபர்ஸ்ட் ஆச்சு. ஆமா. ஆனா ம். நடிச்சது வந்து வட்டம்னு ஒரே ஒரு சீன்ல நடிச்சிருப்பேன். ம். கமலக்கண்ணன் அண்ணா. ஓகே. குரங்கு படலோட சேம் டைரக்டர். ம். ம். ஒரு சீன் பண்ணேன். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். ம். அப்புறம் நசீர். ஆ அப்புறம் ரிலீஸ் ஆனது வந்து அயலி. பட் நடிச்ச லைன் பார்த்தா கல்வன், குரங்கு படல் அப்படி ஓகே. அயலி. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் எதுலண்ணே? உங்களுக்கு பர்சனலா அயலி. ஐலி அயலி. தான் ஃபர்ஸ்ட் பிரேக் ஆச்சுல்ல? அயலி. அதுக்கப்புறம் லப்பர் பந்து இன்னும் பெரிய கமர்ஷியலா பிரேக் கமர்ஷியல் ஆனது வந்து லப்பர் லப்பர் பந்து. ஆனா பந்து. சினிமாக்குள்ள என்னைய கொண்டு ம். வந்தது வந்து அயலி தான். ஏன்னா ஓகே. எனக்கு அப்பவே நான் அடுத்தடுத்து படங்க பண்ண ஆரம்பிச்சுட்டேன். லப்பர் ம். பந்து ஷூட்டிங் அப்பவே என் கையில அடுத்த 2 படம் இருந்தது. ஓகே. ஸோ லப்பர் பந்து வந்ததுக்கப்புறம் கமர்ஷியலா இந்த மாரி நெறைய படங்கள் வர ஆரம்பிச்சதுக்கான காரணம் லப்பர் பந்து. பட் கான்கிரீட்டா என்னைய பிளேஸ் பண்ணது பிளேஸ் வந்து ஐலி. அயலி தான். இப்போ லப்பர் பந்துக்கு அப்புறம் இப்போ கையில எத்தனை படம்ண்ணே இருக்கு? விரல் தாண்டி இருக்கா? இல்ல. ஒரு 7, 8 படம் ஆ நடிச்சு முடிச்சுட்டேன். கையில ஒரு 4, 5 படம் இருக்கு. அதுதான் இப்ப ஹெக்டிக்கா இப்ப சொல்லப்ப தான் எனக்கு தெரியுது. இவ்ளோ அது ஹெக்டிக்கா. அதான் ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கு. அந்த ம். குறுகிய காலத்துல ம். நெறைய படங்க பண்ண வேண்டியதா இருக்கு. பட் ஸ்டில் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரோல்ஸ் சூஸ் தான், பண்ணி தான் சேலஞ்சிங்கான ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவே அதுல செலக்ட் பண்ணி ஓகே. பண்ணதே இவ்ளோ இருக்கு. ஓகே. அப்போ எங்க லேக் ஆகுதுன்னா, நான் என்னோட செலக்ஷன் எங்க லேக் ஆச்சுன்னா, நல்லா இருந்தாலே எடுத்துர்றேன் அப்படின்னு எடுத்துட்டேன். ஓ சைஸ் ஓவரால் பார்க்க மாட்டேன். ஆ. நான் சைஸ் பார்த்து நடிக்க மாட்டேன். ஓகே. 4 சீன், 3 சீன்னாலும் நான் பண்ணுவேன். எனக்கு ம். சேலஞ்சிங்கா இருந்தா. ஓகே. பட் அத இனி பண்ண வேண்டாம். ஸ்கிரீன் ஸ்பேஸ் வச்சு ஸ்க்ரீன் ஆ. ஸ்பேஸ், பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ம். இருந்தா மட்டும் பண்ணலாம். அப்பதான் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண முடியுது. ம். 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 வேற ஒண்ணும் இல்ல. புரியுது, எனக்கு புரியுது. சின்ன கேரக்டர் பண்றதுல எந்த தயக்கமும் இல்ல. ம். ம். எனக்கு ஸ்க்ரூட்டினைஸ் பண்றதுக்கு வேற என்ன சொல்லி பண்றதுன்னு ம். தெரியல. சம்பளம் அதிகமா ஏத்தலாம் அப்படின்னா, அது எத்திக்கலா இருக்காது. நம்மளுக்கான மார்க்கெட் என்னமோ அத தான் ம். கேட்கணும். ம். அது இல்லன்னா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லன்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். ஸோ அது பண்ண முடியாது. அப்போ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பெருசா இருக்கிற கேரக்டர்ஸு, ரொம்ப ரிஃபைன்டான ஸ்டோரீஸு ம். அப்படி போயிரலாம். அப்படின்னு இப்போ கொஞ்சம் ஆகஸ்ட் வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் எடுக்க வேண்டாம். எத்தனை ஸ்லோ நோ டவுன் சொன்னீங்க? பண்ணலாம். நெறைய நோ சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு. ஆ. ஆமா. டேட் இல்லாதனாலயும், ம். அதான் இந்த 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 கால் எடுக்கிறதுனாலயும். ஏதாச்சும் நோ சொல்லி அது ரிலீஸ் ஆகி வேற மாரி நோ பெருசாயிட்டா அது என்ன அப்படி அது ரொம்ப சின்ன ஸ்பேன்ல தானே நான் இப்ப வந்திருக்கேன். ஓகே. அதனால எனக்கு ரிலீஸ் எல்லாம் பார்த்து தெரியல. ஆ. ஆ. பட் சில படங்கள் வந்திருக்கு. ப்ரோமோலாம் வந்துருச்சு. ம். ட்ரைலர்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட்
எனக்கு ரிக்ரெட்ஸ்ல ரிக்ரெட்டே இது கிடையாது. நோ யா யா ரிக்ரெட். அது அது இன்னொரு ஒரு ஆக்டர் நடிக்க போறாருல்ல. ம் சினிமாக்கு அது ஹெல்த்தியா தானே இருக்க போகுது. நைஸ். நீ எல்லாத்தையும் நம்மளே சாப்பிடணும்னா வயிறு கெட்டு போகும்ல. ஸோ இந்த தாட்ஸ் எப்படின்னா லைக் வந்து பண்றது தெளிவா பண்ணோம். நம்ம என்ன நமக்கு வேணுமோ அது சில பேர் வந்து எதுவுமே ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சோடனே ரொம்ப பெருசா ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ம். ஆனா நீங்க அத தாண்டி நமக்கு என்ன வேணும், என்ன வரணும் அப்படின்றத பர்ட்டிகுலரா இருக்கீங்க. ஸோ இந்த தாட்ஸ் எப்படி? இந்த ரூட்ஸ் எப்படின்னு கேட்கிறேன். தெரியல எனக்கு ஒருவேளை ம். வயசானதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி செட் ஆயிட்டேனா என்னன்னு தெரியல. ஆ. பெரிய ஆசைகள் இல்ல. உண்மையிலேயே எனக்கு ம். பெரிய ஆசைகள்லாம் இல்ல. ம். தெரியல. அது ஏன் அப்படின்லாம் கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. ம். நான் இப்படித்தான். நான் இப்படி இருக்கிறதுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நைஸ்ண்ணே. நல்லா இருக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்க சைட்ல இருந்து பார்க்குறப்போ தேங்க் யூ. டிஃப்ரெண்ட்டாவும் தேங்க் யூ. இருக்கு. அண்ட் டைரக்ஷன் பண்ணுவீங்களாண்ணே? அது எப்போ எதிர்பார்க்கலாம் உங்ககிட்ட இருந்து ரைட்டர் டைரக்டர்? அதுதான் நான் முதலே சொன்னேன்ல. ம். எனக்கு திட்டங்கள் குறுகிய காலத்துக்கு தான் இருக்கு. ஸோ ஓகே. இந்த இப்போதைக்கு குறுகிய கால ஆகஸ்ட் வரைக்கும் தான். திட்டத்துல இல்ல. ஆகஸ்ட் வரைக்கும். ஆமா. ஆகஸ்ட் ஆனா நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் ஒரு சின்ன சின்ன பிளான்ஸ் வச்சிருக்கேன். ஆ. பட் அந்த பிளான்க்குள்ள டைரக்ஷன் இல்ல. ம். மேபி எல்லாம் கரெக்ட்டா வந்தா ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்கு. பண்ணணுமா அப்படிங்கிறது தான். பண்ணணுண்ணே. பண்ணணும். அதான் என்னைய நான் டைரக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஓ நானு. நைஸ்ண்ணே. ஸோ சூப்பர். அத ம். தாண்டி பெருசா இன்னொரு ம். ஒரு ஆ. ஒரு அதான் அப்போ அதுக்கான மார்க்கெட் நீங்க அட்டைன் பண்ணணும். அப்போ அதுக்கான காலம் தேவைப்படுது. ம். ரொம்ப பொறுப்புள்ள வேலையாவும் இருக்குல்ல. அப்போ அந்த பொறுப்பு நம்மளுக்கு வந்துருச்சாங்கிற கேள்வி எனக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டு ஆஸ் இருக்கு. எ டைரக்டரா. ஒரு வேளை ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்போது அத பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஐம் சீயிங் வெரி என்ன சொல்றது? ரொம்ப பிரில்லியன்ட்டான டைரக்டர்ஸ நான் மீட் பண்றேன். அப்போ அவங்களோட பார நான் அட்டைன் பண்ணணும். ம். ம். நான் ரசிக்கிற டைரக்டர்ஸோட பார நான் அட்டைன் பண்ணா தான் நான் அத தொடணும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியல. அத பார்க்கணும். உங்கள கால் பண்றப்போ உங்க டிபி பார்த்தேன். சிவகார்த்திகேயன் இருந்தாரு. ஆமா. ஸோ ரொம்ப க்ளோஸா உங்களுக்கு அவரு? இல்ல, இல்ல. ஒரே தடவ மீட் பண்ணாரு. ம். சோ கைண்ட் ஆஃப் ஹிம் டு மீட் மீ. அந்த ஸ்டேஜ்ல கூப்பிட்டு பேசணும் அப்படிங்கிற ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே. ஆமா. ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல. லப்பர் பந்து ரிலீஸ் ஆன உடனேயே கூப்பிட்டு பார்த்தாங்க. அப்புறம் எஸ்கே புரொடக்ஷன்ஸ்ல தான் குரங்கு படல் ரிலீஸ் பண்ணாங்க. ம். அப்பவே பேசியிருந்தாங்க எங்கள பத்தி. ம். என்னையும் பிரசன்னாவையும் பத்தி. கூப்பிட்டு பாராட்டி அதுக்காக தான் நான் அந்த கெஸ்டருக்காக தான் நான் அந்த டிபி வச்சிருக்கேன். ஒரு ஸ்டார் அப்படி கூப்பிட்டு பேசணும், பாராட்டணும். நான் என்ன ஆவேனே தெரியாது அவருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ ஸோ கைண்ட் ரெகக்னைஸ் ஆஃப் பண்ணி ஆமா. அதனால அந்த டிபி வச்சிருக்கேன். இப்பவும் மாத்தாம அப்படியே தான் வச்சிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யாருன்றது சொல்லும். லைக் இந்த மாதிரி விஷயங்கள் லைக் இந்த ப்ரொஃபஷனுக்கு நீங்க எவ்வளோ ட்ரூவா இருக்கீங்கன்றது எல்லாமே காட்டுதுண்ணே. தேங்க் யூ. அந்த நீங்க ஒரு கேரக்டர் அணுகுறப்போ உங்களுக்கே போர் அடிக்காதா? லைக் குடிகாரன் தான் குடிகாரன் அப்படின்னு சொல்றப்போ அதில் எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணலான்ட்டு நீங்க பார்க்குற இந்த nuance, ஒரு சின்ன சின்ன கேரக்டருக்கும் நீங்க இருக்கிற மெனக்கெடு அது எங்கேருந்து நீங்க அட்டைன் பண்றீங்க இல்ல அதெல்லாம்? எல்லாமே டைரக்டர்ஸ் தானே. இப்போ ஓகே. நீங்க ம். டோட்டலா சரண்டர் பண்ணும்போது ம். அவங்க டிசைட் பண்ணுவாங்கல்ல உங்கள என்னவா ம். காட்டணும்னு. ம். அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு 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 பேசிக் இது இருக்குல்ல. அப்ப ம். அத நீங்க டைரக்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணி அத எப்படி ம். சின்ன சின்னதா மாத்தலாம். அப்புறம் நான் குடிகாரனாவே பண்ணல. ம். கேப் விட்டு தான் பண்ணேன். ரிலீஸ் ஆனது ரிலீஸ் அந்த ஆனப்போ ஸ்பேன்ல எங்களுக்கு வந்துருச்சு. அப்படி தெரிஞ்சு. அப்படி வந்துருச்சு. ம். ட்ரிபிள் டி வேறயா தான் இருக்கும். ம். ம். அதுக்கப்புறம் அந்த மாரி 2, 3 ரோல்ஸ் பண்ணேன். வேறயா தான் பண்ணியிருப்பேன். அதுக்கு இன்னொரு படம் பண்ணேன். அதெல்லாம் இன்னும் ரிலீஸ் ஆவல. ம். ஒத்துக்கும்போது எல்லாம் வேற கேரக்டர்ஸா தான் ஒத்துக்கிட்டேன். பட் ரிலீஸ் ஆறது மட்டும் ரிலீஸ் அப்படி ஆகுறது வருது. இருந்துச்சு. ஸோ டேரக்டர் என்ன சொன்னாலும் உங்களோட இன்புட்ஸ் சிலது இருக்கும்லண்ணே. நம்ம பண்றப்போ இது கொஞ்சம் இப்படி இந்த மேனரிசம் ஆட் பண்ணிக்கிட்டா, ம். கொஞ்சம் இப்படி மாத்திக்கிட்டா, அந்த ம். மாதிரி இம்ப்ரோவைசேஷன் ஆன் த ஸ்பாட்ல அதெல்லாமே. இப்போ குரங்கு படல் கமல் அண்ணா வந்து எப்படின்னா ஃப்ரீ ஹேண்ட் விடுவாங்க. ஓகே. ஆ, பிரபான்னு அதோட கோ டைரக்டர். அவங்க 2 ம். பேரும் தான் இருப்பாங்க மெயினா. ஸோ இதுதான் சீனு பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அப்போ ஓகே. டோட்டலா நம்மளோட இது இருக்கும். ம். தமிழரசன் பச்சைமுத்து சார் வந்து அப்படி இல்ல. அவரு ஒரு 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 பாக்ஸ் இருக்கும். ஒரு பாக்ஸ் போட்டுருவாரு. ம். அதுக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ணு அப்படிம்பாங்க. அப்ப அதுக்குள்ள என்னைய கொண்டு வருவாங்க. அது ஒரு ஸ்டைல். ம். முத்து வந்து அயலி டைரக்டர் முத்து வந்து ப்ரிசைஸா இருக்கும். இதுதான், ஓகே. இப்படித்தான், இவ்வளவுதான். ம். அத அப்படியே பண்ணு அப்படிம்பாரு. ஓகே. அப்போ அது ம். அதுக்குள்ள நம்மளோடத என்ன பண்ணலாம்? ம். ம். நம்மளும் அவங்கள கேட்காம ஏதாவது ஒண்ணு சொருகிருவோம். அப்போ அது திடீர்னு நல்லா இருக்குதுன்னா ஒத்துக்குவாங்க. இல்லன்னா அந்த இடம் நல்லா இல்ல. அது வேணாம். ம். இப்படிதான். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த டைரக்டர். ஐம் ஜஸ்ட் அ பப்பட் அவ்வளோதான். ஆனா நல்ல பப்பட்டா இருக்கீங்களே பண்றப்போ. இல்லன்னா தூக்கி வீசிருவாங்களே. ஒரு 5, 6 இயர்ஸ்லண்ணே படங்கள்ல ம். சினிமா தமிழ் சினிமால 5 வருஷம் இல்லைண்ணே? 5 2020 5 வருஷம். இந்த 5 வருஷத்துல எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க நீங்க? ஒண்ணு நெனச்சிருப்போம். பிஃபோர் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி டிஜிட்டல்ல பண்ணிட்டுருந்தோம். ம். பண்றப்போ சினிமான்றது ஒரு பெரிய கனவாவே ம். என்னன்னு ஆமா. இருந்துச்சு. ஆமா. என்ன எதிர்பார்க்காம தான் நம்ம டிஜிட்டல் வந்தது சினிமாக்கு வரணும்னு யோசிச்சு வந்திருப்பீங்க. ஆமா. எப்படி இருக்கும்னு தெரியாது. வந்ததுக்கு அப்புறம் எப்படி பார்க்குறீங்கண்ணா நீங்க? எனக்கு ம். ரொம்ப பெரிய வாஸ்ட் டிஃபரன்ஸா தெரியல. ம். பெரிய கேமரா, பெரிய செட்டு, யூனிக் டைம் ப்ளஸ் இன்னும் ஆக்சுவலி இது ஈஸியா இருக்கு. சினிமா எங்களுக்கு ஈஸி. அங்க ஓகே. ரொம்ப டஃப்பா இருக்கும்.
பட்ஜெட் பட்ஜெட் கூட விடுங்க. ம் அந்த டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ம் ம் நான் நக்லைட்ஸ் ஆரம்பிச்ச டைம்லயும் அதே ப்ரெஷர் இருந்தது. நான் மஞ்சள் நோட்டீஸ்னு ஒரு நல்லது. தனி சேனல் நீங்க ம் ஆரம்பிச்சப்பவும் எனக்கு அதே ப்ரெஷர் இருந்தது. ம் ஒரே நாள்ல வீடியோவ முடிக்கணும். அந்த ப்ரெஷர் இருக்குல்ல. ம் காலையில ஏர்லியா கிளம்புவோம். 6:30, 7 மணிக்கு ஸ்பாட்ல இருந்தா தான், ம் நீங்க அந்த 6:30 லைட் போறதுக்குள்ள உங்களால அந்த ஸ்கெட்யூல முடிக்க ம் முடியும். ம் அவ்வளோதான் பட்ஜெட்டும் இருக்கும். ரொம்ப ஆரம்ப கட்டத்துலலாம் ஃபுட்டு தர்றதுக்கு காசு இருக்காததுனால, அந்த ஃபுட்டுக்குள்ள நேரத்துக்குள்ள முடிச்சுட்டு கிளம்புவோம். கொஞ்சம் ம் கொஞ்சம் 3, 4 மணி நேரம், 5 மணி நேரம் மட்டும் ம் வேலை செஞ்சுட்டு, இல்ல 6 மணி நேரம் வேலை ம் செஞ்சுட்டு, சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போறது. ம் அந்த மாரி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த கஷ்டம்லாம் இங்க இல்லல்ல. ம் உங்களுக்கு எல்லாம் 3 வேள சாப்பாடு குடுத்துருவாங்க. போக காரு ஜூஸு, பேட்டா எல்லாம் கிடைக்குது. சௌரியமா இருந்து, ஒரு சீனுக்கு இவ்வளவு நேரம் குடுக்குறாங்க. எனக்கு என்னமோ இதுதான் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு மோடா ம் இருக்கு. ஸோ சினிமா வந்து பெரிய சேஞ்ச் கிடையாது. பட் இங்க நீங்க வெறுமனே டிஜிட்டல் மாரி அடிச்சு தட்டிட்டு போ முடியாது. அவ்வளோ டைம் டைம் குடுக்குறப்போ, அந்த பிரிசிஷனும் நீங்க குடுக்க எஸ் வேண்டியிருக்கு. ம் அவ்வளோதான். அத அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டாங்க முதல்ல இருந்தே ம் எங்க ம் டீம்ல. ராஜேஷ் ஆகட்டும், பிரசன்னா அண்ணா ஆகட்டும், தே ஹேட் அ விஷன் டுவர்ட்ஸ் சினிமா. ம் ம் இப்போ அத பத்தி படிக்க வைக்கிறது, சினிமா பார்க்க வைக்கிறது, அதெல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த பயிற்சி எனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுச்சு. நான் மஞ்சள் நோட்டீஸ் பண்ணப்போ எல்லாமே நான் நீங்க என்னோட சூப்பர்விஷன்ல ம் நடக்கணுங்கிறது ம் கட்டாயம் இருந்தது. கிரியேட்டிவ் வேர்ல எல்லாமே நான் தான் பண்ணணுன்ற ஒரு ஸ்டேஜ். ஏன்னா ம் யாருக்கும் எதுவும் தெரியாது. ம் எனக்கே ஒண்ணும் தெரியாது. அத விட ஒண்ணுமே தெரியாம இருப்பாங்க. ஓகே அப்போ பசங்களுக்கு எல்லாம் சொல்லிக் குடுத்து, இத ம் பண்ணி, அதுல தப்பு நடந்து. ஸோ அது பயங்கர லேர்னிங்கா இருந்தது. ரொம்ப விகரஸ் ட்ரெய்னிங்கா இருந்தது அது. அண்ட் இந்த 5 வருஷத்துல நீங்க பார்த்து எப்பயாச்சும் ஒரு மாரி டவுனா இருக்கப்போ, ம். எப்பயாச்சும் லைஃப்னா அப்ஸ் ஆமா, அண்ட் ஆமா, டவுன்ஸ் ஆமா, இருக்கும். ஆமா. ஸோ அந்த டவுனா இருக்கப்போ நீங்க லைக் வாட் மோட்டிவேட்ஸ் யூ? நம்ம இன்னும் பண்ணணும். இல்ல உங்கள மோட்டிவேட் பண்ற ஒரு விஷயம்னா என்னவா இருந்துச்சுங்க? கிராட்டிட்யூட் தான். ஓகே. யாருக்கும் கிடைக்காத, ம். அவ்வளவு எளிதா கிடைக்காத ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ நம்ம எவ்வளோ வேலை செய்யணும்? ம். ம். ஜஸ்ட் அ பேட் டே கான்ட் சேஞ்ச் யுவர் லைஃப் இல்ல. ஸோ அத வந்து நான் திரும்ப திரும்ப ரீஇன்ட்ரேட் பண்ணிட்டே இருப்பேன் எனக்குள்ள. இப்போ உனக்கு நீ உட்காந்துருக்கிறது ரொம்ப பொறுப்பான இடம். அந்த பொறுப்ப உணர்ந்து அதான் நெறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அதேதான் ஸ்பைடர் மேனோட கோட் தான். கிரேட் பவர் கிவ்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நீங்க டவுன் ஆன விஷயம் ப்ரொஃபஷனலாவா? இல்ல இந்த ப்ரொஃபஷனலுக்கான பெர்சனலான விஷயங்கள்ல டவுன் ஆனீங்களாங்க? டவுன் வந்து உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாட்டியும் ஒரு நாள் ஒரு டவுனான டே இருக்கும்ல. ஓகே. என்ன ஒரு ஏன்னே மாரி இருக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு பேட் டேவா இருக்கும். ம். டயலாக் நிக்காது. ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் வராது. ம். இல்ல ம். உங்கள சுத்தி பயங்கரமா பெர்ஃபார்மிங் ம். ஸ்பேஸ் உள்ள ஒரு ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ம். அவங்க முன்னாடி நீங்க லோவா தெரிவீங்க. ஓகே. ஆம், அது ஒரு லோனஸ குடுக்கும். பட் அதெல்லாம் தேவ. ம சமீபமா ம். சில வெரி வெல் பெர்ஃபார்மிங் ஆக்டர்ஸ் கூட நான் ஒரு சீன் பண்ணேன். அன்னைக்கு தான் தெரிஞ்சது நம்மளுக்கு ஒண்ணும் தெரியலன்னு. ஓகே. அப்ப அதெல்லாம் தான் உங்கள செம்மைப்படுத்தும். ம். அது ரொம்ப ம். ம். முக்கியம். உங்கள உடைக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களோட பேட் டேஸ் ரொம்ப முக்கியம். நீங்க அந்த ஒரு கோ டூ பெர்சன் மாரி லைக் இவங்கள்ட்ட பேசினா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். அந்த மாரி சிலர் இருக்காங்கல்ல. ம். ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ். இண்டஸ்ட்ரிக்குள்ள யாரும் இல்ல. ம். ம். நான் எப்பவுமே நான் ஒரு கொக்கூன்குள்ள தான் இருப்பேன். இண்டஸ்ட்ரிக்குள்ள ரொம்ப க்ளோஸ் நிட்டடா ஃப்ரெண்ட்ஸ் ம். கிடையாது. ம். ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. ஆ. பட் அப்படி யாரும் கிடையாது. ஸோ அப்புறம் நான் அப்படி கோ டூ பெர்சன வச்சுட்டு அப்படி போற ஆளும் கிடையாது. ம். ம். எனக்கு ஓகே தான். மேக்ஸிமம் எப்பவாவது ஒய்ஃப் கிட்ட பேசுவேன் அவ்வளோதான். ம். அவ்வளோதான். வேற ஒண்ணும் ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட்னா, இப்போ அவங்க எவ்வளோ ஹேப்பியா இருக்காங்க? நீங்க ஒண்ணுமே இல்லாத காலத்துல உங்க கூட ஃபேமிலி இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன தாட்ல இருந்தாங்க? இப்போ எப்படி இருக்காங்க? அதான் ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கிறதே பெரிய சப்போர்ட் தானே. இந்த வருஷத்த கடந்து வர்றதுக்கு, ஆ நீங்க புரட்சி பண்ணி, நீங்க புதுமையான விஷயத்த விரும்பி, அதெல்லாம் உங்களோட வேல. அவங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுல்ல. எஸ். அவங்களுக்கு ஒரு நார்மல் லைஃப் தான். ம். அத வந்து நம்மளோட ஆசைக்காக அவங்கள திணிச்சு, அத அத சர்வை பண்ணி வந்ததே பெரிய விஷயம் தான். ம். ஸோ அந்த சப்போர்ட் இருக்கிறதே பெரிய விஷயம் தான். அப்புறம் இப்போ நான் தனியா இங்க இருக்கேன். ம். வீட்ல அவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ஸோ குடும்பத்த பார்த்துக்கிறதே ஒரு பெரிய வேல தானே. அது பெரிய சப்போர்ட் தான். சூப்பர்ண்ணே. அண்ட் நீங்க ஒரு ஒரு கேரக்டருக்கும் டைரக்டர்ஸ் கால் சொல்லிட்டீங்க. அவர் என்ன சொல்றாரோ அதான்றது. சம்டைம்ஸ் ஆக்ட் பண்ணிருப்பீங்க. டைரக்டர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அவருக்கு ஓகேவா இருந்திருக்கும். உங்களுக்கு இல்லையே இது எனக்கு 100% சாட்டிஸ்ஃபை இல்லையே நான் பண்றது அப்படின்னு தோணிருக்கும். ஆனா டைரக்டர் ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி நடந்திருக்கானே? ஆ நான் கான்கிரீட்டா எனக்கு தப்புன்னு பட்டா மட்டும் தான் நான் போய் கேட்பேன். ஓகே. இல்ல நான் டவுட்ஃபுல்லா இருக்கேன். டைரக்டர் கான்ஃபிடென்ட்டா இருக்காருன்னா நான் விட்டுருவேன். விட்டுருவீங்களா? அதெல்லாம் என் வேல இல்ல. அந்த மாரி நான் நெனச்ச நெறைய சூப்பரான காட்சிகள் வந்திருக்கு. எதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமாண்ணே? இந்த சீன் வந்து எனக்கு
லப்பர் பந்துலயே சொல்லலாம். நெறைய சீன்ஸ் இருக்கு. லப்பர் பந்துல ஒண்ணு சொல்றேன். அந்த கம்பத்துல அப்படி கைய வச்சுக்கிட்டு நான் பேசுற ஒரு டயலாக். நாங்க இன்னைக்கு நேத்து கெத்து இல்லடா, 20 வருஷமா கெத்து அப்படின்னு அது பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. ஆமா. ஆனா அது எப்படி எடுத்தாங்கன்னா, கேமரா எல்லாம் மக்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. ஷூட் பிரேக்ல போயிட்டு இருக்கிறப்போ நான் அந்த 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 மேடையில இருந்து இப்படி இறங்குறதுக்காக இப்படி எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு அந்த கம்ப புடிச்சு இப்படி எந்திரிக்கிறப்போ ஜென்சன் அப்படியே அந்த அங்கேயே நின்னு நான் சொல்ற டயலாக் அப்படியே பேசுங்க அப்படின்னாரு. அப்படியே கேமராவை அப்படி நடந்துட்டு கேமரா தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. கேமரா வைங்க அப்படியே எடுங்க அப்படின்னாரு. அப்படியே வச்சாங்க, எடுத்தாங்க. நாங்க இன்னைக்கு நேத்து கெத்து இல்ல, ரொம்ப வருஷமா கெத்து. அப்படி சொல்லுங்க அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் அது சொன்னேன். இன்னும் கொஞ்சம் அந்த மேனரிசத்தோட கொஞ்சம் தௌலத்தா சொல்லுங்க அப்படின்னாரு. நான் அந்த என்னோட ஸ்டைலில் அப்படியே நான் நின்றுட்டு அது ஓகே, இப்போ டயலாக் கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம். நாங்கள் இன்னைக்கு நேற்று கெத்து இல்லை, சிலரை போல சிலரை மாதிரி நாங்கள் இன்னைக்கு நேற்று கெத்து இல்லடா, அது அதுக்கப்புறம் தான் அதை ரிஃபைன் பண்ணாங்க. சிலரை மாதிரி போடுங்க, சிலரை மாதிரி நாங்கள் இன்னைக்கு நேற்று கெத்து இல்லடா, 20 வருஷமா கெத்து அப்படின்னா அந்த டைலாக் அப்படி போகலாம் அப்படின்னு அதை சொன்னாங்க. சொல்லி ஓகே அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது தான் ஓகே, ரொம்ப முக்கியமான காட்சியா நான் சும்மா பண்ணேன். நான் ஏதோ சரி சும்மா எடுத்து வைப்போம் அப்படின்னு நினைக்கிறாராட்டிருக்கு. முடிச்சிடும் அப்படின்ட்டு போயிட்டாரு. அவர் ஓகே கூட பெருசாக சொல்லணும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. கேமராலாம் நகர்ந்து ஓகே வாட்டிருக்கு அப்படின்னு நான் இறங்கி அதுக்கப்புறம் போயிட்டேன். ஸோ இப்படித்தான் சில சீன்ஸ் எல்லாம் இருந்தது. தேட்டர்ல மேஜிக்கா இருக்குல்லண்ணே, அதுதான் சினிமாவோட மேஜிக்கோ லைக் எனக்கு தெரியல. டைரக்டர்ஸ் மேஜிக். டைரக்டர்ஸ் மேஜிக். நீங்கள் கிராஃப்டை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற ஒரு டைரக்டர் கிட்ட உங்களை ஒப்படைக்கும் போது மேஜிக் ஹேப்பன்ஸ். சூப்பர். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரீம் ரோல்ஸ் இல்லை நீங்கள் வந்து உங்களையே வந்து சேலஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ரோல்ஸ் ஏதாச்சும் ஆசை இருக்குல்லண்ணே? இவர் மாதிரி சில ஆக்டர்ஸ் பார்த்துருப்போம், இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, நம்ம இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு யாராச்சும் இருக்காங்களாண்ணே? எனக்கு கேரக்டர்ஸ் இருக்கானே? எப்பவுமே நாகேஷ் சார் வந்து பயங்கர ஒரு ஃபேன், பயங்கர ரோல் மாடல் மாதிரி. அதான் அந்த 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 படத்தை எட்டி எம்பிட்டே இருந்தாலே நம்ம அது பிடிக்கலாம் வேண்டாம், பிடிக்க முடியாது. பட் அது எம்பிட்டே இருக்கும் போதே நீங்கள் ஒரு ஒரு ஃபைனான ஆக்டருங்கிற பேரை வாங்கிடலான்னு நான் நம்புகிறேன். ஆனால் எனக்கு நெகட்டிவ் ரோல் பண்ணணுங்கிறது தான் வந்து பண்ணியிருக்கேன். டிடிடியில் ஒரு மாதிரி ஒரு சின்ன ஷேடு இல்லை. எனக்கு என்னன்னா என்னோட உடம்ப வச்சுக்கிட்டு ஒரு பயமுறுத்தணும் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது ஒரு பெரிய சேலஞ்ச். இது ரகுவரன் சார் தான் கரெக்டாக கிராக் பண்ணார். என் ஸ்டைலில் எனக்குன்னு ஒரு ஒரு இது இருக்குல்ல, அதை புல் ஆஃப் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது கரெக்டாக வரும்போது அது ஒன்று பண்ணணும். மலையாள சினிமாத்தில் அது நிறைய நடக்கலானே? ஆமாம் ஆமாம் நடக்கும். அங்கே வந்து ஸ்டீரியோடைப் இருக்காது. கரெக்ட். அதுக்கான கதைகள் எனக்கே நிறைய வெரைட்டியாக தான் வருது. பார்ப்போம் அது வரும்போது. கொடூரமான ஒரு அன்அப்பாலஜெட்டிக்கலான ஒரு ரூத்லெஸ்ஸான ஒரு கெட்டவனாக பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. நடக்கும். அண்ட் இந்த ப்ராசஸில் நீங்கள் வந்து ஒரு நாள் ஒரு லேர்னிங் தான் நமக்கு. ஒரு டே பை டே ப்ராசஸில் ஒரு பிக்கஸ்ட் லேர்னிங் என்னவென்ன இருக்குது உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில்? ஒரு பிக்கஸ்ட் லேர்னிங் இவ்வளோ இது இருக்காப்பா, இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்கே அந்த மாதிரி. நம்ம எனக்கு டெய்லி நம்மலாம் ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த சினிமாவோட மேஜிக். இல்லை அதான் நீங்கள் கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டே இருப்பீங்க. நாட் ஜஸ்ட் நோன் ஆக்டர்ஸ், நான் சொல்கிறது இப்படி நேம் பண்ணால் தெரிகிற ஆக்டர்ஸ் இல்லை. சாதாரணமாக பெரிய ஸ்பேஸே கிடைக்காத ஒரு ஆக்டர் வந்து என்னை விட ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு சம்பளம் வாங்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் கூட என்னைய மலைப்பாக பார்க்க வச்சுருக்காங்க. ஸோ உனக்கு கிடச்சிருக்கிற இடம் வந்து உன்னோட திறமையால் மட்டும் இல்லை, பீயிங் பார்ட் ஆஃப் ஃபியூ குட் ஃபில்ம்ஸ் விச் ஆல்சோ கிராக்ட் இன் த பாக்ஸ் ஆஃபீஸ். அதனால் நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு சினிமா அடிக்கடி ரீசெக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கிராட்டிடியூடு தான் டெய்லி வந்து ஐயோ நல்ல வேலை ஒரு இடம் கிடச்சிருக்குது நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். அதனால் நம்மளை விட திறமைசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஜெயிக்காமல் இருக்காங்க. ஸோ நீ பயங்கரமான ஆளெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் அ ஸ்பெக் ஆஃப் அ டஸ்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி, அவ்வளோதான். சூப்பர். அண்ட் நீங்கள் வந்து படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கண்ணே. படங்கள் பண்ணிகிட்டு இருக்கப்போ மற்ற படங்களும் வந்துகிட்டு இருக்கு, நிறைய படங்கள் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு லக்கியாக இருக்குன்றதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களாண்ணே? ஏன்னா நீங்கள் நடித்த படங்கள் எல்லாமே ஹிட் ஆகிருக்கு, பாக்ஸ் ஆஃபீஸில் ப்ளே பண்ணியிருக்கு. ஒரு லக்கி பர்சன்ட்டு அந்த மாதிரி அதுக்காக கூட கேஸ்ட் பண்ணுறவங்க ஏதாச்சும் இருக்காங்களா? அந்த மாதிரிலாம் நடக்குதா? இப்போ அதனால தான் இப்போ படம் ஜெயிக்கிறதுனால தான் எனக்கு சம்பளம் ஜாஸ்தி ஆகுது, எனக்கு மார்க்கெட் வருது, நான் பிஸி ஆகிறேன். இது எல்லாமே வெற்றி படங்களில் இருக்கிறதுனால தான். அப்புறம் லக்கு தெரில எனக்கு, நான் அது இருக்குதா இல்லையாங்கிற அந்த டெரிவேஷனுக்குள்ளே நான் போகல. பட் லக் எப்பவுமே ஃபேவர்ஸ் த ப்ரிப்பேர்டு, அவ்வளோதான். நீங்கள் ப்ரிப்பேராக இருந்தால் தான் லக்கு வந்தாலுமே அதை நீங்கள் இது இருக்கணும்.
ஸோ ஒரு வேளை நான் ப்ரிப்பேர்டாக இருந்ததுனால எனக்கு நடக்கிறப்போ 2ம் சேர்ந்து ஒரு மாதிரி ஒர்க் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் தெரில. எனக்கு என்ன நடக்குது என்ன சுத்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு பின்னாடி மேஜிக் நான் மாரி தான் போல. இருக்கு. ஆனா இந்த டிராவல் பார்க்குறப்போ ஆமாங்க. திரும்ப டக்கு திரும்ப உங்களுக்கான ம். பீயிங் பார்ட் ஆஃப் நம்ம பிக் ஃபிலிம்ஸ். கன்டினியூஸ் ம். ஹிட் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, ம், அது ம். ஏன் அப்படிங்கிறது தெரில எனக்கு. எப்படின்னும் தெரில. பட் ஐ அம் கிரேட்ஃபுல் அவ்வளோதான். இப்படி ஒண்ணு கிடைச்சதுக்கு நீங்க திரும்ப அடுத்தடுத்த படங்கள்ல பொறுப்புணர்வோட வேலை செய்யணுமே தவிர, திரும்ப அடுத்த படமும் நான் இதே மாரி ஹிட் ஆகுற படத்துல தான் நான் இருப்பேன்னு யோசிச்செல்லாம் வேலை செஞ்சீங்கன்னா ஓகே. உருப்பட முடியாது. அதான் கேட்கணும்னு யூ மே வந்தேன். ஃபேஸ் ம், ஃபெயிலியர்ஸ். ம், ம். உங்களோட நீங்க நடிச்ச படங்கள் திரும்ப தோல்வி படமா ஆகலாம். ம். அதுக்காக தட்ஸ் நாட் அது 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 வந்து அதோட அதோட வெற்றி உங்களோட தரத்த நிர்ணயிக்காது இல்லைங்களா? ம், ம். வெற்றிக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த வாரம் ரிலீஸ் ஆகுறதோட எல்லாமே ஸ்டேட்டால கூட இருக்கும். ஸோ தெரியலையா எனக்கு இந்த வெற்றி பின்னாடி ஓடுறதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்ல. அதால சில நன்மைகள் நடக்குது அவ்வளோதானே தவிர, ஐ அம் நாட் பிஹைண்ட் சக்சஸ். ஆனா சக்சஸ் இஸ் பிகைன் யூ இப்போதைக்கு. இல்ல கிடையவே கிடையாது. ஆ. நீங்க ஒரு ஹீரோவ அந்த கிரெடிட்ட எடுத்துக்க முடியாது. ம், ம். டூ அன் எக்ஸ்டென்ட் இப்போ இருக்கிற சிலர் ஹீரோஸ எடுத்துக்கலாம். ம், ம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் நடிச்சா ஹிட் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க ஒரு ஹீரோ கிடையாது. பிக்கெஸ்ட் ஆஃப் ம். த பிக்கெஸ்ட் ஸ்டார்ஸ் ஆல்சோ ஃபேஸ் ஃபெயிலியர்ஸ். எஸ். ஸோ அது கிடையாது. கிராஃப்ட் அது கிடையாது. ம், நீங்க அத ம். நம்புனீங்கன்னா நீங்க தோத்துருவீங்க. உங்க லைஃபாவே நாட் ஜஸ்ட் இன் கெரியர். ம், ம். உங்க லைஃபே உங்கள திருப்பி போட்டு புரட்டிரும். சக்சஸ் வச்சு உங்க மனநிலையவோ, உங்க உங்க வாழ்க்கை தரத்தையோ, உங்களையோ படுத்திக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல பர்சனலி. எனக்கு இது எப்படி கேட்குன்னு தோணுதுன்னா, ஸ்டார்ட்டிங்ல வீடியோஸ் பண்றோம் YouTubeல. ம். நம்ம வந்து வியூஸ் நல்லா போச்சுன்னா ஆமா, ஒரு ஆமா, ஆமா, ஹாப்பினஸ் இருக்கும் நமக்கு. ஆமா. பார்க்குறப்போ ரீச் ஆயிருக்கு, மக்கள் பார்க்குறாங்கன்னு. ஸ்டார்ட்டிங்ல அப்படி நமக்கு இருக்காது. ம். 10 வீடியோ, 15 வீடியோ எப்போ ஹிட் ஆகும்னு தெரியாது. அந்த ப்ராசஸ்லாம் பார்த்துட்டு வந்தனால தான் இந்த ஒரு ஸ்டேபிள்னஸோ? நான் இருக்கலாம். ம், ம். எனக்கு ரொம்ப புடிச்ச வீடியோலாம் போகவே இல்ல. ம். அதுக்காக நான் பெருசா அழட்டிக்கிட்டது இல்ல. எனக்கு ம். மந்த நோட்டீஸ்ல எந்த வீடியோவுமே பெரிய வியூஸ் எல்லாம் போனது ம், கிடையாது. ம், ம். ஆனா அதுதான் என்னைய இங்க கொண்டு வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு விஷயமும் நீங்க நீங்க வெற்றியை நோக்கி ஓட ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டம். இந்த வின்னிங் ஃபார்முலாவ நோக்கி ஓடுறது. வின்னிங் ஃபார்முலா வந்து ஓகே. கஷ்டம் ஐயா. இது பண்றாங்க, வியூஸ் அதிகமா போகுது. ஆமா, நம்மளும் அதே பண்ணணும். ஆமா. அது 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 அப்படி ஒர்க் ஒர்க் ஆகாது, ஆகாது. ஒர்க் ஆகாது. அண்ட் நெறைய பேர் வந்து ஆக்டிங்காக ரொம்ப பேர் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ ஆமா, ஒரு கேரக்டர்னா, அந்த கேரக்டர் மாரியே அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாரியே லட்சம் பேர் இருப்பாங்க வெளிய. ஆமா, ஆமா. ஸோ அது கிடைக்காத ஒரு இடம் நமக்கு கிடைச்சிருக்குன்றப்போ, கரெக்ட், நீங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கீங்க சொல்லிட்டீங்க. கரெக்ட். அண்ட் சினிமாக்கு ட்ரை பண்ணிருக்கவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் மாரி இல்லாம, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பார்த்த விஷயத்த சொல்லணும்னா? என்கிட்ட எந்த ஒரு நல்ல விஷயமும் நான் பெருசா நான் நான் என்ன என்ன நான் எடுத்துக்கிட்டதே இல்ல. ம், ம். என்கிட்ட நல்ல விஷயம் இருக்கிறதாவே எனக்கு பெருசா ஃபீல் உங்க ஆனதில்ல. எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க அதுதான் அது ம், நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ம். ஆனா ஒரே ஒரு விஷயம், அதுதான் என்னைய இங்க கொண்டு வந்திருக்குன்னா பர்சீவரன்ஸ். நான் விடவே இல்ல. ம். ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இங்க அயலி எனக்கு ஹேப்பன் ஆகுற வரைக்கும், நான் திரும்ப திரும்ப அதே வேகத்தோட தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சக்ஸஸோ, ஃபெயிலியரோ, டவுன்ஃபாலோ எதுவுமே என்னைய ஸ்லோ டவுன் பண்ணல. திரும்ப 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 வேலை செஞ்சுட்டே இருந்தேன். அந்த பர்சீவரன்ஸ் தான் என்னைய இங்க கொண்டு வந்திருக்கு. ஸோ சம்டே மேபி யுவர் டே. அது எந்த நாளுன்னு தெரியாதுல்ல. அந்த நாளுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் ஒரே வழி நம்மளுக்கு. அந்த டைம்ல என்னென்ன மோட்டிவேட் பண்ணுச்சு? இப்போ மோட்டிவேட் பண்ணோம், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கோம்னு ஒரு தாட் இருக்கும். அப்ப நம்ம எதுவுமே பெருசா இல்ல. ட்ரீம் மட்டும் தான் இருக்கு. ம். அப்பவும் உங்கள மோட்டிவேட் பண்ண விஷயம் லைக் வாட் மேக்ஸ் யூ ரன் அப்போ அந்த டைம்ல? எனக்கு எப்படி ம். இருந்ததுன்னா, ம். கொஞ்ச நாள் வந்து போயிருவோங்கிற தைரியத்தில போயிட்டேன். ம், ம், ம். மீதி நாள் திரும்பி முடியாதேங்கிற தைரியத்தில போயிட்டேன். ஏன்னா, புரியுது. அங்க இருக்கு, இங்க தானே இருக்கு அப்படின்னு நெனச்சு போயிட்டேன். ம். பார்த்தா அது எங்கேயோ இருக்குன்னு எனக்கு நடுவழி தாண்டி தான் தெரிஞ்சது. இனி திரும்பி போனா செத்துருவேன். அதுக்கு சரி இப்படி போயாவது சாவோம் அப்படின்னு தான். அதுதான் எனக்கு பெரிய ம். எப்படி சொல்றது? ம். மோட்டிவேஷன்லாம் கிடையாது. ம், ம். வழி இல்ல. ஆதி ஏத்து போனோம் நாம அப்படிங்கிற மாரி எனக்கு வேற வழியே இல்ல. எனக்கு ஆப்ஷன் இல்ல. ம், ம். எனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. அதனால நான் வந்துட்டேன்னு நெனைக்கிறேன். உங்க ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுக்கானே? ம். கமிட்மெண்ட்ஸ் இருந்திருக்கும். எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சா உங்களுக்கு அப்போ? ஆமாமா. எனக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த டைம். ம். ஒய்ஃப் ம். யூடியூப்ல ஒரு இருக்கப்ப. சுமாரான ரொம்ப சாதாரணமான ஒரு வேலையில தான் இருந்தாங்க. ம், ம். ஒரு 20, 22,000 சம்பாரிச்சுட்டு இருந்தாங்க. ம். எனக்கு கடன் லட்சத்துல இருக்கு. ம். பெரிய கமிட்மெண்ட் தான். அநியாயம் தான். ம், ம். முட்டாள்தனமா ஏதோ ஒண்ணு இறங்கிட்டோம். ம், ம். ஆ
ஐம் நாட் அ ரோல் மாடல். இல்ல அந்த பர்சிவரன்ஸ் சொன்னீங்களா, இப்போ புரியுது. அந்த கமிட்மெண்ட் அவ்வளோதையும் தாண்டி நீங்க ஏதோ போணும் கிடைக்கும், கிடைக்கும், கிடைக்கும்னு போயிருக்கீங்களாண்ணே? இல்ல அதுதான். அந்த தப்பான வழியில நான் பண்ண ஒரே சரியான விஷயம் பெர்சிவரன்ஸ் அந்த தானே தவிர, பர்சிவரன்ஸ். இந்த வழியே ம். தப்புங்கிறேன் நானு. ம், 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 ம். இப்ப நான் சில பசங்கள மீட் பண்றேன். தே ஆர் ம். சோ பிளான்ட். இன்னும் தன்னோட பேஷன அச்சீவ் பண்றதுக்கு வர்றதுக்கு முன்னாடி தே ஹேவ் சேவிங்ஸ். அவன் அவன் இன்னொரு பிளான் பி வச்சிருக்கான். எனக்கு சொல்லிக் குடுக்கப்பட்டதே பிளான் பியே தப்பு அப்டின்னது தான். ம், ம், ம். அப்படி கிடையாது. இந்த நீங்க முதல்ல திறமைய வளர்த்துக்கிறது ரொம்ப மேண்டேட்டரி. ம், ஆர்வக் கோளாறு தப்பு. ம். எனக்கு வந்து திறமை இருக்குன்னு தெரிஞ்சதுனால நான் திரும்ப திரும்ப வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்படி ம். தெரிஞ்சுதுன்னா, இப்ப நான் இந்த இந்த ஷோ இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுனால எனக்கு தெரிஞ்சுது. ஓகே. இப்போ ஒரு ஒர்க் இருக்கு. அப்ப அது ம். பார்க்குறோம். பார்க்குறப்போ உங்களுக்கே ஒரு டேஸ்ட் இருக்குல்ல. நீங்க ம். ஓபி அடிக்கக்கூடாது. உங்களுக்கு நீங்களே நான் நான் பண்ணதுனால மட்டுமே அது சரியாயிராதுல்ல. ஆ, ஆ. முதல்ல யூ ஷுட் பி அ வெரி ஹார்ட் கிரிட்டிக் ஆன் யுவர் செல்ஃப். ம், நான் வந்து என்னைய பயங்கரமா விமர்சனம் ம், பண்ணுவேன். எல்லாத்துக்கும் புடிச்சாலும் எனக்கு புடிக்காது ம், என்னைய. ம், அப்ப அந்த மாதிரியான விமர்சனங்கள் ரொம்ப முக்கியம். சுய ம். பரிசோதனை ரொம்ப முக்கியம். உங்களுக்கு திறமை இருக்கான்னு முதல்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணி கிளியரா இருக்கணும். ஓகே. அப்படியான பசங்கள நான் பார்க்குறேன் இப்போ ம், ம். சமீபமா. அந்த அந்த ரூட் தான் சரி. நான் வந்து 28, 30 வயசு வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல லைஃப்‌க்கு. சும்மா கண்டதையும் பண்ணி தப்பு தப்பா பண்ணிட்டு, இப்படி வந்து திரும்ப எப்படியோ பண்ணி எப்படியோ வந்துட்டேன். வந்ததுனால ஐ அம் நாட் அ அப்படி சொல்ல வந்தது முடியாதுல்லண்ணே. சரி, தப்பு நம்ம சொல்ல முடியாதுல்ல. இந்த ரூட்டும் உங்களுக்கு சரியா இப்போ இல்லையா, நீங்க இப்போ இது அது எனக்கு சரியா இருக்கு. உங்களுக்கு சரியா இருக்கு. உங்க ரூட் உங்களுக்கு சரியா எல்லாத்துக்கும் சரியா இருக்காது. ஆ அதான் சொல்றேன். அவங்க ம். ரூட் மேபி அது இப்போ கரெக்ட்டா இருக்கலாம். சிலர் சொல்லுவாங்கல்ல, ம். 90 வயசு வரைக்கும் தலைவன் தம் அடிச்சிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ம். ஆகாது அப்படிங்கிறதுனால, அது கேன்சர் வராதுன்னு அர்த்தம் கிடையாது. எஸ். ஆ. அது பெருசு ஏதோ தப்பிச்சிருச்சு. ஆமா. அதுக்காக ம். ஸ்மோக்கிங் வந்து ம், ம், சரின்னு ஆயிராது. குடிச்சிட்டே இருந்தாங்க. அவனு 80 வயசு ம், வரைக்கும் இருந்தாங்க. கல்லு மாரி. ம். ஒண்ணுமே ஒரு பழக்கம் இல்லைங்க. 40 ம். வயசுல செத்துட்டான். அதுக்காக ஒரு பழக்கமும் இல்லாதவன் ச கெட்டவன் இல்ல. ம், ம். இவன் நல்லவனும் இல்ல. எஸ். ஸோ அதுதான். நான் அந்த மாரி. 90 வயசு வரைக்கும் தம் அடிச்சிட்டு இருந்த பெருசு மாரி நான். ஸோ ஸோ அத நான் என்ன சொல்றேன், பாத் டிஃபரெண்ட்டா இருக்கலாம். ஆனா ம். அந்த தாட்ஸு, அந்த பெர்சிவரன்ஸ் சொன்னீங்கல்ல, அதுதான் வந்து இல்ல நான் என்னன்னா, எல்லாத்துலயும் பிளான் யுவர் பேஷன்ங்கிறேன் நான். ஓகே. என்ன ம், மாரி இருக்காதீங்க. பி ம், பிளான்ட். கொஞ்சம் இல்ல உங்களுக்கு நீங்க உங்கள மட்டும் தான் சார்ந்து இருக்கிறீங்க. ம், உங்கள சார்ந்து யாரும் இல்ல அப்படின்னா, ம், எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன வேணாலும் பண்ணு. ம். அழிஞ்சா நீ மட்டும் தான் அழிவ. என்னைய மாரி குடும்பத்தையே கூட்டிட்டு இழுத்துட்டு தேர எடுத்து தெருவுல விட்டுறக்கூடாது. அந்த மாரி வேண்டாங்கிறேன். ஆனா நீங்க பேசுறப்போ எனக்கு எப்படிண்ணே அவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னு தான் யோசிக்கிறேன். அதான். ஆ, அதான் தப்புங்கிறேன். அதுதான். குருட்டு தைரியம். குரு அது சரியில்ல. அது தப்பு. அந்த தைரியத்துக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதனால தான் இங்க இருக்கீங்க இப்போ. இல்லையா? மகிழ்ச்சி. எனக்கு யோசிக்கிறேன் எப்படி குழந்தை, ஒய்ஃபு, ஃபினான்ஷியலா கடன் லட்சத்துல இருக்குன்னு சொல்றீங்க. ப்ராசஸ் பண்றேன். என்னண்ணே எப்படிண்ணே? அதான் சொல்றேனே. அதான் தெரியல. இது சரி. தாண்டி வந்துட்டேன். ஒரு தைரியத்துல வந்தாச்சு. அதுக்கப்புறம் திரும்பி போறதுக்கு வேற வழி இல்லாததுனால ம். தான். வேற ஒண்ணும் இல்ல. அந்த டைம்ல உங்க ஒய்ஃப்லாம் என்னண்ணே சொல்லுவாங்க? அவங்க விட்டாங்களா? உங்க இஷ்டம். கஷ்டம் தானே ம். அவங்களுக்கும். அவங்களும் அவங்க சொல்லுவாங்களா? விட்டுருங்க, வேற வேல போயிருங்க, பாருங்க. ஆமா. ம். வேற வேலைய பாரு. என்ன ம். பண்ண போற? ஆனா வேல பார்த்து நீ ரெடி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு குடும்பத்த. ம், ம். ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ரார்டினரியா நீங்க சம்பாரிச்சா தான் திரும்ப அந்த அந்த பேக்லாஷ் எல்லாத்தையும் ரிவைவ் பண்ண ம். முடியுங்கிற ஒரு இடம். எக்ஸ்ட்ரார்டினரியா சம்பாரிச்சே டைம் ஆகுதே இப்போ. அது அதனால வேற வழி இல்ல. எனக்கு எனக்கு இதுதான் பண்ணி ஆவணும் அப்படின்னு. நீங்க வொர்க்கும் பண்ணியிருக்கீங்க. ரெப்பா இருந்திருக்கீங்க. நெறைய பண்ணியிருக்கேன். நெறைய நெறைய பண்ணியிருக்கேன். வொர்க்ஸ் நெறைய பண்ணியிருந்திருக்கீங்களாண்ணே? பண்ணியிருக்கேன். எதுவுமே என்னைய துபாய்க்கு போய் வொர்க் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் பண்ணியிருக்கேன். அ. நைஸ். நெறைய எனக்கு தெரிஞ்சது இருக்கு. லைக் அ. எல்லாமே பண்ணேன். எதையுமே உருப்படியா ஸோ அது பண்ணல. எல்லாமே வீட்ல சொன்ன ப்ரெஷர்க்காக, வைஃப் சொன்னதுக்காக, வீட்ல சொன்னதுக்காக, ஏதோ ஒண்ணு பண்ணணும், ஆமா. சம்பாரிக்கணும் ஆமா. அப்படின்னு. வீட்ல ஒய்ஃப் எல்லாம் இன்னும் ஒண்ணும் பெருசா லைக் அப்படிலாம் ஜெனரலா சொல்லல. ஏதோ கமிட்மெண்ட் நமக்கு. வீட்ல வந்து ம், நெறையா சொல்லுவாங்க. ம், எனக்கு ம். பேஷன் இருக்கு. பட் அதுல கை வைக்கிறதுக்கும் ரொம்ப பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஓகே. என்ன ஆகும்? என்ன ஆகும்? ம், என்ன ம், ஆகும்? ம். இறங்குறதுக்கு. அதனாலேயே நான் வந்து ரொம்ப லேக் ஆயி ரொம்ப டைம் ஆயி தான் உள்ள வந்தேன். அந்த பெர்சிவரன்ஸ் வரதுக்கே டைம் ஆயி தான் வந்துருச்சு. ஆமா. நான் ஓகே, நான் கஷ்டப்பட தயாரா இல்லன்னு நெனைக்கிறேன் நான் ஓகே. முதல்ல. ம், ம். அதுக்கு ரெடியா இல்லாம இருந்திருக்கேன் நான். எந்த வயசுல ரெடி ஆனீங்க? இப்போ நான் நம்ம ஆல்மோஸ்ட் 30 ஆயிடுச்சுங்க எனக்கு ஸ்டார்ட் ஆகும்போது. 30. 29, ம். 30 இருக்கும். 29, 30 இருக்கும். அதுக்கு அந்த சமயத்துல தான் யூடியூப்குள்ள வரீங்களாண்ணே? லைக் யூடியூப் நான் வந்து இப்ப குடும்பஸ்தன் வந்ததுல்ல, அந்த ம். படம் குடும்பஸ்தனின் சாகசங்கள்னு டைட்டில் வச்சு அந்த படத்த தான் ஃபர்ஸ்ட் பண்றதா இருந்தது. அதுக்கு ஓகே. தான் ஏடியா ஜாயின் பண்ண போனேன். ம், ம். அது நடக்காம தள்ளி போய்க்கிட்டே இருந்த உடனே தான் நக்லைட்ஸ்ல. நக்லைட்ஸ்ன்னு யூடியூப் வீடியோஸ் ம், போட ம். போறோம். வேணும்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. பணம்லாம் இருக்காது அப்படின்னாங்க. சரிங்க நான் வர்றேங்க அப்படின்ட்டு நான் அப்படி போனவன் தான். ஸோ 30 வயசுல தான் உங்களுடைய கி பெர்சிவரன்ஸ் கி இண்டஸ்ட்ரிக்குள்ள கிட்டத்தட்ட வரணும் ஸ்டார்ட். ஸ்டார்ட்டே பண்றேன் நானு. எப்போ
சக்ஸஸ் ஆறீங்கண்ணே எந்த வயசில்? தெரில எனக்கு வயசா தெரில 36 சக்ஸஸ்ன்னு இல்லை, எப்போ ஒரு வந்து ஹோப் படம் கிடைக்கிறதே வந்து அப்போ தான் 36ல் க்ளோஸ் டு 30 ஐலி எப்போ 35 36. ஐலி இப்போ தானே ரிலீஸ் ஆச்சு, ஒரு 4-3 வருஷம். ஐலி ரிலீஸ் ஆகிறது தான், அதுதான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பிரேக் மாதிரின்னு வைங்களேன். 6 இயர்ஸ் 6 இயர்ஸில் நம்ம ட்ராவல். அப்பயுமே காசு பெருசாக யூடியூப்பில் பெருசாக ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லை. லப்பர் பந்து வந்ததுக்கு அப்புறம் தான் ப்ராப்பராக லைஃப் மாறுச்சு. ஓகே. எக்கனாமிக்கலாக நான் லைஃப் மாறுறது வந்து லப்பர் பந்து வந்ததுக்கு அப்புறம் தான். கேட்குறப்ப எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. எல்லாரும் ஆஸ்பைரிங் இல்லை, லைக் எப்படி சொல்கிறது, அந்த பர்சீவரன்ஸ்க்கு சொல்கிறேன். பாத் மேபி டிஃப்ரெண்ட் எல்லாருமே. இப்போ நான் கேட்டப்போ கூட எனக்குமே வந்து எங்கள் வீட்லேயுமே வந்து ஒரு டைம் கொடுத்து 25 வயசு 26 வயசு தான் உனக்கு டைம் அப்படின்ட்டாங்க. நான் போயிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு வேறு எதுவும் தெரியாது. ஸோ நான் இதுதான் தாண்டி போகணும் அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறப்ப எனக்கும் கனெக்ட் ஆச்சு. ஆனால் எல்லா டைம் லைனே கிடையாது. என்னோட டைம் லைன் உங்களுக்கு செட் ஆகாது. நான் 5 வருஷத்துல வந்தேன்னா நீங்கள் 5 வருஷத்துல வரலாம், நீங்கள் 2 வருஷத்துல வரலாம். என்ன நடக்கும்னு தெரியாதுல்ல. டைம் லைன் வச்சு வேலை செய்யாதீங்க, அது அப்படிதான். பட் பிளான் யுவர் செல்ஃப், அவ்வளோதான் நான் சொல்லிக்கிறது. ஏன்னா அடி அப்படி, அதான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து லைக் அந்த கோர் மட்டும் எடுத்துட்டு நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணலான்ற ஒரு விஷயம். சூப்பர், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் ஸோ நைஸ் டாக்கிங் டு யூ. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பயணம் தொடரணும், நிறைய நல்ல படங்கள் பண்ணணும். ஸ்க்ரூட்டனி என்னென்ன சொன்னீங்க? அது ஸ்க்ரூட்டனைஸ் கம்மி பண்ணிக்கலாம் கொஞ்சம். கரெக்டா ஸ்க்ரூட்டனைஸ் எப்படி சொல்றது, கரெக்டான சரியான பொருட்களை எடுத்து வைக்கிறது, கரெக்டான அரேஞ்ச்மென்ட். ஸ்க்ரூட்டனைஸ்னா நிறைய வேண்டாததை எடுத்துட்டு கரெக்டா அலைன் பண்ணி ப்ராப்பரா. விவேக் சார் சொல்றாரு, பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானடா போகி. அந்த மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயமா அமையணும். அண்ட் நீங்க கூடிய சீக்கிரம் வச்சிருந்த இந்த ட்ரீமையும் கதையின் நாயகனாக எழுத்து இயக்கம் பை ஜென்சன் திவாகர்னு போட்டு நாங்கள் கூடிய சீக்கிரம் பார்க்க ஆசைப்படுறோம். ஆல் தி பெஸ்ட்ண்ணே. சந்தோஷமா இருக்கும். உங்கள் கனவுகள்லாம் நிறைவேறட்டும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.